மேடம் அதே மாதிரி இப்போது கிட்னி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி போகும். அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரெமெடி கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும் சார். டயாலிசிஸ் பண்ணுற எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிரியேட்டினின் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதிகமாக இருக்கும். அது ஏன் அதிகமாகனா நம்மளோட கிட்னி வந்து வேலை பண்ணலை அப்படின்னும்போது அந்த டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில் வர்றதில்ல, இந்த யூரின்லேருந்து வர்றது அந்த டாக்ஸின் வந்து அதில் படிஞ்சு அப்போது கிரியேட்டின் பார்த்திங்கன்னா அதிகமாக காட்டும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது ஒரு அளவுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கிட்னி ஒர்க் பண்ணாத போது கிட்னி ஒர்க் பண்ணாமல் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால் போய் பிளட் ஃபுல்லாகவே இது பண்ணி விடுவாங்க டயாலிசிஸில். அப்போது அந்த டயாலிசிஸில் வந்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக ஈஸியாக நம்ம வந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பை டூயிங் அக்குபங்க்சர். அதனால் நீங்கள் வந்துட்டு அக்குபங்க்சர் பண்ணும் பொழுது உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனை வந்து சரி பண்ணுறதுக்கு கிட்னியை மட்டும் நம்ம சரிப்படுத்த மாட்டோம், யூரினரி லங்ஸு லார்ஜ் இன்டெஸ்டைனையும் நம்ம ட்ரீட் பண்ணால் தான் இது வந்து சரியாகும். அதனால் ஹார்ட்டையும் ட்ரீட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணும் பொழுது உங்கள் கிட்னி வந்து பழையபடி திரும்புறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, டயாலிசிஸில் இருந்தாலும் சரி, நான் தான் டயாலிசிஸ் போயிட்டேனே அதனால் எனக்கு அவ்வளோதான் லைஃபு அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் அக்குபங்க்சர் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஃபுட் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸும் உண்டு. ஏன்னா நீங்கள் இந்த ஃபுட்டை தான் சாப்பிட்ணும். ஏன்னா ஒரு ப்ரோட்டீன் வந்து எந்த மாதிரி இருக்குது, ப்ரோட்டீன் யூரியாவும் அதோட சேர்ந்து வரும் சில பேருக்கு. அதனால் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு கட்டுப்பாடு அவசியம். இதில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸை தான் இருப்பாங்க, சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கும். அவங்க அந்த சர்க்கரையை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களோட கான்செப்ட் என்னென்னா, ஐயோ கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சு இப்படி தான் யோசிப்பாங்க. கிட்னி ஏன் டேமேஜ் ஆகிடுச்சின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த சுகர் தான். ஸோ அந்த சுகரை வந்து நம்ம குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக கிட்னியும் நார்மலுக்கு வரும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு கிட்னி வந்து போயிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு, இனிமேல் லைஃப் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரியாட்டினின் அதிகமாக இருந்தால் யூரின் அவுட்புட் இருக்காது, யூரின் அவ்வளோவா வரவே வராது. ஸோ கொஞ்சம் தான் போகும். அப்போ தண்ணி கூட உங்களாலேருந்து குடிக்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூரின் அவுட்புட் ஃப்ரீ ஃப்ளோவாக வரும். இது கண்டிப்பாக உண்மை. இது நடத்திருக்கோம், நிறைய பேருக்கு நடந்துன்னு தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. டயாலிசிஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் டயாலிசிஸ் வந்துட்டு அப்புறம் கிட்னியை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சந்தோஷமாக வாழலாம்.